நம்ம பூமி உயிரினங்கள் நிறைஞ்சிருக்கு. சின்னஞ்சிறு பூச்சிகளை இருந்து பெரிய திமிங்கலங்கள் வரைக்கும் ஒரு நுட்பமான சமநிலை இருக்கு. இந்த இணக்கம் தற்செயலானது இல்லை. அது சேர்ந்து அடிப்படை பூதங்களை கட்டமைக்கப்பட்டிருக்கு. நிலம், நீர், காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயம். இந்த பூதங்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் அடிப்படை சாராம்சம். உயிரினங்கள் செழித்து வாழ நிலம் திடமான தளத்தை வழங்குகிறது. நம் கிரகத்தின் உயிர் நாடியான நீர் வளர்த்து காக்குது. ஒரு மென்மையான போர்வையான காற்று நாம் சுவாசிக்கவும் வரவும் உதவுகிறது. ஆற்றல் மற்றும் வெப்பத்தின் மூலமான நெருப்பு மாற்றத்தை தூண்டுது. எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்திருக்கும் எல்லையற்ற கேன்வாஸ் தான் ஆகாயம். இந்த பூதங்கள் தனித்தனி அமைப்புகள் இல்லை. அவை ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு பின்னி பிணைந்து நாம் ஒவ்வொரு நாளும் காணும் வாழ்க்கையோட கோலத்தை உருவாக்குகின்றன. காற்றில் சலசலக்கும் இலைகள் காத்துக்கும் நிலத்துக்கும் இடையிலான நடனத்தை பற்றி பேசுகின்றன. மலைகளின் வழியாக செல்லும் ஆறு நீர் மற்றும் நிலத்தின் தொடர்புகளை காட்டுகிறது. ஒவ்வொரு பூதமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அவற்றின் இணக்கமான தொடர்பு நம் கிரகத்தின் நல்வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது. வலிமை மிக்க ஆலமரத்துக்கு கவனியுங்க. அது உயரமா நிற்கிறது. அதன் வேர்கள் நிலச்சில உறுதியாக பதிந்துள்ள. மண்ணிலிருந்தும் நீரிலிருந்தும் ஊட்டச்சத்து பெறுகிறது. காற்று உயிர் மூச்சை வழங்குது. அது வளரவும் செழித்து வளரவும் அனுமதிக்குது. நெருப்பின் வெளிப்பாடான சூரிய ஒளி அதன் வறட்சியை தூண்டுகிறது. ஒளியை ஆற்றலை மாற்ற உதவுது. பரந்த ஆகாயத்துக்குள் ஆலமரம் சிக்கலான உயிர் வலையை தனது பங்களிக்கிறது. இது உணவு, சுவாசிக்க ஆக்சிஜன் மற்றும் தங்குமிடம் ஆகியவற்றை வழங்கி இயற்கையின் நுட்பமான சமநிலைக்கு பங்களிக்கிறது. சாம்பெரும் பூதங்கள் வெறும் கருத்துக்கள் மட்டுமல்ல, அவை நம் உலகத்தை வடிவமைக்கும் உறுதியான சக்திகள். இந்த பூதங்கள் அவற்றின் தொடர்புகள் அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது நம் இயற்கை உலகத்தின் சிக்கலான தன்மை மற்றும் அழகை பாராட்டுவதற்கான தெருவுகோலாகும். கால பனித்துளிகளோடு மின்னுற சிலந்தி வலைய கற்பனை பண்ணுங்க. ஒவ்வொரு இலையும் மெல்லியதா இருந்தாலும் வலையோட வலிமைக்கும் நிலைக்கும் பங்களிக்குது. அதே மாதிரி பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் சின்ன நுண்ணுயிரிலிருந்து மிகப்பெரிய பாலூட்டி வரை உயிரோட பிரம்மாண்டமான வலையில ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயிரினமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அவற்றோட தொடர்புகள் ஒட்டுமொத்தத்தையும் நிலைநிறுத்துக ஒரு நுட்பமான சமநிலையை உருவாக்கின்றன. உயிர் மற்றும் இறப்பின் சூழ்ச்சியில ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ள கருத்து அழகாக விளக்கப்பட்டுள்ளது. உயிர்ற்றதா தோன்றும் விழுந்த மரக்கட்டை பூச்சிகள் மற்றும் பஞ்சுகளுக்கு விருந்தா அமைகிறது. இந்த மக்கும் உயிரினங்கள் மரத்தை உடைச்சு மண்ணுக்கு ஊட்டச்சத்துக்களை திரும்ப அனுப்புகின்றன. இந்த ஊட்டச்சத்துக்கள் மற்ற உயிரினங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கும் புதிய தாவர வாழ்க்கையை வளர்க்கின்றன. சுழற்சி தொடக்குது. அனைத்து உயிரினங்களின் ஒன்றொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதை நிரூபிக்குது. இந்த பரஸ்பர சார்பு வெளிப்படையானதை தாண்டி நீண்டுள்ளது. மரங்களால் சுத்தப்படுத்தப்பட்ட நாம் சுவாசிக்கும் காற்று தாவர மற்றும் விலங்கு வாழ்க்கையின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ள என்பதற்கு ஒரு சான்றாகும். பூமியின் பல அடுக்குகள் வழியாக வடிக்கப்பட்ட நாம் குடிக்கும் நீர் உயிர்களை நிலைநிறுத்துவதில் புவியியல் செயல்முறைகளின் பங்கை எடுத்து காட்டுகிறது. மேலே உள்ள வெற்று இடம் சூட வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதிலும் பூமியில் உயிர்களை தூண்டும் சூரிய ஒளியை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஒன்றொடர்பை அங்கீகரிப்பது நம் செயல்களின் தாக்கத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமானது. நாம் ஒரு நதியை மாறும் போது அதன் உள்ளே உள்ள நீர்வாழ் உயிர்களை மட்டும் தான் பாதிப்பதில்லை. அந்த நீர் ஆதாரத்தை நம்பியிருக்கும் முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதிக்கிறோம். காடுகளை அழிக்கும் போது மரங்களை மட்டும் அழிப்பதில்லை. சுற்றுச்சூழல் அமைப்பின் நுட்பமான சமநிலையை சீர்குலைக்கிறோம். உயிர் வாழ்வதற்காக அந்த காடுகளை சார்ந்திருக்கும் எண்ணற்ற உயிரினங்களை பாதிக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மனிதர்கள் இந்த பூமியில நடந்துள்ளனர். நாகரிகங்களை கட்டியிருக்கிறோம். தொலைதூர் நிலங்களை ஆராய்ந்திருக்கிறோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் நம்புடியாத முன்னேற்றங்களை செய்திருக்கிறோம். இருப்பினும் நம் முன்னேற்றத்துக்கு மத்தியில் ஒரு அடிப்படை உண்மையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் இயற்கையில் இருந்து பிரிக்க முடியாதவர்கள். நாம் அதன் ஒரு பகுதி. நம்
நல்வாழ்வு நம் கருத்தின் ஆரோக்கியத்துடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. இயற்கை புரிதல் என்றால் என்ன? இயற்கை புரிதல் என்பது தேவையா, தேவையில்லையா? இயற்கை என்றால் பஞ்சபூத சக்தி, நிலம், நீர், காற்று, நெருப்பு, மண், இதை பற்றிய புரிதலே இயற்கை புரிதல். அனைத்து உயிரினங்களும் பஞ்சபூத சக்தியால் உருவாகிறது. ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் பஞ்சபூத சக்தி உள்ளது. பஞ்சபூத சக்தியால் உயிரினங்கள் எப்படி தோன்றுகின்றன என்ற புரிதல். பஞ்சபூத சக்தியான நிலம், நீர், காற்று, மண் ஆகியவற்றிற்கு உயிர் ஆற்றல் உள்ளது என்பதை புரிந்து கொள்கின்ற புரிதல். உயிரினங்களும் பஞ்சபூத சக்தியால் உருவாக்கப்பட்டவை. உயிரற்ற பொருட்களும் பஞ்சபூத சக்தியால் உருவாக்கப்பட்டவை. உயிரின சுழற்சி பற்றி புரிதல், அதாவது ஒரு உயிர் இன்னொரு உயிரை உணவாக உண்டு வாழும். நாம் பயன்படுத்துகின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருட்கள் அனைத்தும் பஞ்சபூத சக்தியால் மட்டுமே உருவாக்கப்படுகிறது. பஞ்சபூத சக்தியான நிலம், நீர், காற்று, மண், ஆகாயம் இவற்றை எல்லாம் பார்த்தால், பூமியை மட்டும் எடுத்து கொண்டால் அதில் எவ்வளவு வளங்கள் உள்ளன. இந்த ஆகாயமானது பூமிக்கு இடம் கொடுத்துள்ளது மாதிரி எண்ணற்ற கோள்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறது. பூமியை விட பெரிய பெரிய கோள்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு கோள்களிலும் எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு சக்தி இருக்கும்? இவையெல்லாம் நம் பயன்பாட்டிற்கு அப்பால் உள்ளது. காற்றில் எவ்வளவு உயிர் சக்தி உள்ளது? காற்றில் உயிர் சக்தி இருப்பதால்தான் அதில் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ் ஆகியவை இருக்கின்றன. அது மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதத்திலும் நீர், ஆகாயம், மண், நிலம் ஆகியவற்றில் எவ்வளவு உயிர் ஆற்றல்கள் உள்ளன. இது ஆற்றல் நிறைந்த உலகம். இயற்கை புரிதல் என்பது என்னவென்றால், பஞ்சபூத சக்தியை பற்றி தெரிந்து கொள்ளும் அறிவாற்றலும் ஞான ஆற்றலும் ஆகும். இந்த மாதிரி பஞ்சபூத புரிதலில் நிரூபணம் இருக்காது. அதை வேறு யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இயற்கை புரிதல் என்பது உள்ளே இருந்து இயற்கையால் கொடுக்கப்படும் ஞானம். இந்த இயற்கை புரிதலில் இயற்கை யாருக்கு அருள், ஆசி, ஆதரவு ஆகியவற்றை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தால், பஞ்சபூத சக்தியான உயிரினங்களுக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயற்கை ஆசியும் ஆதரவும் கொடுக்கும் அல்லது கொடுக்கலாம். பஞ்சபூத சக்தியால் படைக்கப்பட்ட உயிரற்ற பொருட்களுக்கும் அதிர்வு உண்டு. இந்த பொருட்களும் இயற்கையோடு தொடர்புடையது. ஆதலால் உயிரற்ற பொருட்களை அலட்சியமாக பார்க்க கூடாது. இயற்கையின் சொத்துக்களான உயிரினங்களுக்கு நமக்கு தெரிந்து அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படுத்த கூடாது. நம்மால் முடிந்தவரை இயற்கையின் சொத்துக்களான உயிரினங்களை பாதுகாக்க உதவி செய்ய வேண்டும் அல்லது பாதுகாக்க வேண்டும். ஆதலால் இயற்கையோடு தொடர்புடைய உயிரற்ற பொருட்களையும் மதிக்க வேண்டும். இயற்கையின் தத்துவம். விதைக்குள் விருட்சகம், விருட்சகத்திற்குள் விதை. இந்த இயற்கை புரிதலானது வெளியேவும் நல்ல புரிதலாக கிடைக்கலாம். நமக்குள் இவ்வுலகம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளும் பொழுது அமைதியாக நமக்குள் பார்த்தால் இயற்கை புரிதல் கிடைக்கும். இதற்கு சரியான இயற்கை வழியில் செல்ல வேண்டும் என்பது முக்கியம். பல வருடங்கள் இயற்கைக்கு ஆதரவாக செல்லும் பொழுதுதான் இந்த புரிதல் கிடைக்கும். வெளியே இருந்து வரும் புரிதலை விட உள்ளே இருந்து வரும் புரிதல்தான் நமக்கு சரியான ஒளியை காண்பிக்கும். இந்த இயற்கையை பற்றி கூறியதற்கு எனக்கு அனுமதி அளித்த இந்த இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.